மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியால் முன்னெடுத்து இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டம்
இடதுசாரிகள், மதசார்பற்ற சக்திகள் அனைவரின் ஆதரவோடும் ஒத்துழைப்போடும் இந்திய நாட்டினுடைய ஜனநாயக அடிப்படை தூணாக இருக்கிற கூட்டாட்சி கோட்பாட்டை பாதுகாப்பதற்காக கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாட்டின் தலைநகராம் டெல்லியில் கேரள முதலமைச்சர் தோழர் பினராயி விஜயன் தலைமையிலே கேரளாவினுடைய அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மதச்சார்பற்ற கட்சிகளுடைய தலைவர்களும் தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய காணொளி உரையோடும் ஒரு மகத்தான ஆர்ப்பாட்டம் என்பது டெல்லியிலே நடைபெற்றிருக்கிறது. இந்த போராட்டம் ஏதோ கேரளாவுடைய அரசை பாதுகாப்பதற்கான போராட்டம் மட்டுமல்ல, எங்கெல்லாம் ஆளுங்கட்சிக்கு மாற்றாக ஒரு கட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறதோ அந்த மாநிலத்தை எல்லாம் பழிவாங்கக்கூடிய விதத்தில் மத்திய அரசு நடந்து கொள்கிற அந்த ஓரவஞ்சனை அணுகுமுறையை கண்டித்து இந்த போராட்டம் என்பது நடைபெறுகிறது. இந்திய ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தூணாக இருப்பது என்பது கூட்டாட்சி, அதிலும் குறிப்பாக நிதி கூட்டாட்சி. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வரி கட்டுகிறார்கள். அந்த வரி மாநில அரசு செல்லுகிறது, மத்திய அரசுக்கு செல்லுகிறது. ஜிஎஸ்டி என்கிற பெயரால் எல்லா மாநிலங்களிலும் கிடைக்கிற அந்த வரியை எல்லாம் ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டு அந்த வரி பணத்தை நியாயமான வகையில் மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு அளிப்பதற்கு பதிலாக அந்த பணத்தை கொடுக்க மாட்டேன், அந்த நிதியை நியாயமாக பகிர்ந்திட மாட்டேன் என்று சொல்லி முரண்டு பிடிக்கிற ஒரு அரசாங்கமாக மோடி அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. நிதி ஆணையம் என்று என்கிற ஒரு அமைப்பு என்பது மத்திய அரசுக்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் நிதியை முறையாக பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு ஜனநாயக அமைப்பு. அந்த நிதி ஆணையமே நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் வசூல் செய்கிற அந்த வரி பணத்தில் 42% மாநிலங்களுக்கு கொடுங்கள் என்று அந்த நிதி ஆணையமே அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த நிதி ஆணையமே முடிவெடுத்திருக்கிற போது அதையும் மீறி ஒன்றிய அரசு 33% அளவிற்குத்தான் அவர்கள் நிதியை மாநிலங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அதையும் கூட பல வகைகளில் அவர்கள் சர்சார்ஜ் செஸ் என்கிற முறையில் மாநிலங்களுக்கு கொடுக்காத வகையினங்களில் வரிகளை அவர்கள் சுருட்டி கொண்டு போகிறார்கள் என்கிற நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய மோடி அரசாங்கத்தினுடைய இப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் இந்தியா என்கிற இந்த ஒரு கருத்தாக்கமே, இந்தியா என்கிற ஒரு ஒருங்கிணைந்த நாடே இருக்குமா என்கிற கேள்விக்குறியை எழுப்பியிருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் தென்னிந்திய மாநிலங்களை ஓரவஞ்சனை செய்கிறார்கள். தென்னிந்திய மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கிறார்கள். இங்கே ₹1 வசூல் செய்தால் தமிழகத்திலே ₹1 வசூலிக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே மீண்டும் நம்ம மாநிலத்துக்கு வருவது 26 பைசா கூட இல்லை. அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ₹1 வசூலிக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே ₹2.25 ₹2.25 அங்கே கொடுக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்திற்கு. எனவே அங்கே வருகிற நிதி குறைவாகத்தான் இருக்கிறது. வரி வழியாக வருகிற நிதி குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் அங்கே கொட்டி கொடுக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்துக்கும் 6 லட்சம் கோடி, அதே போல் அங்கேயும் 6 லட்சம் கோடிங்கிறது மிக மோசமான பாரபட்சமான அணுகுமுறை. இப்படியெல்லாம் மோடி செய்துவிட்டு நேற்றைக்கு அவர் நாடாளுமன்றத்திலே பேசுகிறார். வடக்கு தெற்கு பிரிவினையை எதிர்கட்சிகள் தூண்டி விடுகிறார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார்.
உண்மையிலே நாட்டை துண்டாடக்கூடிய நடவடிக்கையை வரி வகையில் ஓரவஞ்சனை செய்கிற மாநிலங்களை வஞ்சிக்கிற அந்த வேலையை செய்வது நரேந்திர மோடி. ஆனால் மாறாக அவர் இந்த விஷம பிரச்சாரத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட டெல்லியிலே தமிழக எம்பிக்கள் கருப்பு சட்டை அணிந்து தங்களுடைய எதிர்ப்பை ஜனநாயகபூர்வமாக டெல்லியிலே தெரிவித்தார்கள். தர்ணா போராட்டத்தை நடத்தினார்கள். தமிழகத்துக்கு வரவேண்டிய 37,000 கோடி பல வகையில் வரவேண்டிய பணம், வெள்ள நிவாரண நிதி ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை. எனவேதான் எம்பிக்கள் கருப்பு சட்டை அணிந்து அங்கே தங்களுடைய ஜனநாயக எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அதை கூட ஒரு மிகச் சாதாரணமான நாளாந்தர பேச்சாளர் போல மோடி இன்றைக்கு காலையில் அவர்கள் ஃபேஷன் ஷோ நடத்துகிறார்கள். கருப்பு சட்டை அணிந்து தமிழக எம்பிக்கள் ஃபேஷன் ஷோ நடத்துகிறார்கள் என்று சொல்லி கேலி பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட கேலி, அப்படிப்பட்ட மரியாதை குறைவான வார்த்தைகள் முழுக்க முழுக்க தமிழகத்தினுடைய 7.5 கோடி தமிழர்கள் மீது அவர் இழைக்கிற ஒரு அவமானம் என்பதைத்தான் நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். இன்றைக்கு கடந்த 10 ஆண்டுகளாக நரேந்திர மோடி செய்த ஆட்சியே ஒரு ஃபேஷன் ஷோ. அதுவே ஒரு ஃபேஷன் ஷோ. அவர் உடுத்துகிற உடையிலிருந்து கோட்டு, சூட்டு, இது எல்லாமே ஃபேஷன் ஷோ தான். 10 ஆண்டு காலமாக ஃபேஷன் ஷோவை நடத்தி இருக்கக்கூடிய பிஜேபி சொல்லுகிறார் எதிர்க்கட்சிகள் ஃபேஷன் ஷோ நடத்துகிறது என்று சொல்லி. எனவேதான் வருகிற 2024 தேர்தலிலே இந்த கூட்டாட்சி முறையை ஆபத்துக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய, அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த மோடி அரசாங்கத்திற்கு தமிழக மக்கள் நிச்சயமாக சரியான பதிலடி கொடுக்க வேண்டும். இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம். கல்வி, சுகாதாரம் போன்றிருக்கிற வாழ்வாதார பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாநிலத்தில் வசூல் செய்யப்படுகிற வரி கணிசமாக மாநிலத்துக்கு செலவிடப்பட வேண்டும். அதுதான் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும். இன்றைக்கு அதற்கு ஆபத்து வந்திருக்கிறது. எனவே கூட்டாட்சியை பாதுகாக்க வேண்டிய அந்த நோக்கத்தோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது இங்கே முன்னெடுக்கப்படுகிறது.